த லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த புனிதரோட பேர் வந்து கன்சலோ கார்சியான்றவர் தான். இந்த புனிதர் வந்து ரொம்ப முக்கியமா அறியப்படுறது எதனாலன்னா, நம்ம இந்தியாவின் முதல் புனிதர். இந்தியால நெறைய புனிதர்கள் இருக்கிறாங்க. அதுல வந்து அதிகமான புனிதர்கள் கேரளால இருக்கிறாங்க. ஆனா இருந்து மகாராஷ்டிரால குஜராத் கூட சொல்லலாம். குஜராத் பார்ட்ல இருந்து வந்த ஒரே ஒரு புனிதர் இவர் மட்டும்தான். இவரோட பூர்வீகம் என்னன்னா, இவர் வந்து மும்பை அருகில வசைன்ற ஒரு இடத்துல வாழ்ந்த ஒரு புனிதர். அந்த காலத்தில வந்து போர்ச்சுகீசியர்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம கோவால தான் இறங்கி, அவங்க அங்க இருக்கிற ஜான் 3ஆம் ஜான்ற ஒரு அரசர் மூலம் இங்க ஒரு கவர்னர் நியமிக்கப்பட்டு, அவங்க கீழ வந்து இந்த கோவா வருது. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கும்போது, ஃபஸ்ட்டு டையூக்கு வராங்க. அது வந்து குஜராத்தோட எண்டில இருக்குது. குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா பார்டரில். அந்த டையூவை வந்து ஆக்கிரமிக்கிறாங்க. அது பக்கத்தில் தான் இந்த வசை இருக்குது. ஸோ இவரோட அப்பா வந்து ஒரு இந்திய குஜராத்தி. இவரோட தாயார் வந்து ஒரு கொங்கன். கொஞ்சம் கோவாவை சேர்ந்தவங்க. ஸோ இந்த பெற்றோருக்கு வந்து இவங்க பிறக்கிறாரு. இவர் வந்து 1556ஆம் ஆண்டு வந்து பிறக்கிற ஒரு புனிதர். இந்தியாவில் மும்பை பக்கத்தில் பிறந்து இருக்கிறாரு. ஸோ இந்த போர்ச்சுகீசியர்கள் வந்து இப்படி பரப்பி வரும்போது, இவர் வந்து அங்கே நிறைய போர்ச்சுகீசியர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குது. அதில் செபஸ்டியோ கார்கொலஸ்ன்ற ஒரு இயேசு சபை குருவிடம் வந்து இவர் கல்வி பயில்றாரு. இவர் வந்து 64லேருந்து 1564லேருந்து 72 வரைக்கும் அவர்கிட்ட படிக்கிறார். இவரோட 15வது வயதில் வந்து இவர் அந்த கிறிஸ்துவ மேலே அதிக பக்தி உள்ளவராக மாறுறாரு. இயேசுவின் மேல் பற்று அதிகமாகுது. ஸோ இவர் இயேசுக்காக வாழணுன்ற ஒரு எண்ணத்தை வந்து அவர் மனசில் வந்து விதைக்கிறார் ஆண்டவர். அப்படி இருக்கும்போது இந்த செபஸ்டியோ ஃபாதரை வந்து இவர் ரொம்ப பிரியமானவராக நேசிக்கிறாரு. அவரும் இவரை ரொம்ப நேசிக்கிறாரு. அந்த நேரத்தில் செபஸ்டியோ ஃபாதர் வந்து வேதம் போதிப்பதற்காக ஜப்பான் நாட்டுக்கு செல்லப்படுறாரு. அந்த மாதிரி போகும்போது இவரும் வந்து அவர் கூட வந்து பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இவர் அவர் பெற்றோட அனுமதியோடு வந்து அங்கே போகிறார். ஏன்னா இவர் வந்து அந்த செபஸ்டியோ ஃபாதரோட ரொம்ப நன்மதிப்பு பெற்றவர். அங்கே போய் இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, அங்கே இருக்கிற ஒரு சிறிய நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டே இறைப்பணியை செய்கிறாரு. அப்போ வந்து இவருக்கு திடீர்னு ஒரு தூண்டுதல் ஏற்படுது. நானும் வந்து குருவாகணும்னு சொல்லி இவர் குருவாகணும்னு செபஸ்டியோ ஃபாதர்கிட்ட சொல்கிறாரு. சரிப்பா நீ படி அந்த குருத்துவம் இது படின்னு சொல்லி இவர் அங்கேருந்து ஜப்பான்லேருந்து இவர் ஃபிலிப்பைன்ஸ்க்கு வந்து அனுப்பப்படுறாரு. ஃபிலிப்பைன்ஸுக்கு போய் அங்கே ஃபிலிப்பைன்ஸில் வந்து மறைப்பணி செஞ்சிட்ருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரான்சிஸ்கன் சபை குருவானவர் பீட்டர் பாஸ்டினல் அப்படின்ற ஒரு புனித ஒரு குருவானவர் வந்து இவர்கிட்ட பேசி அவரோட போதனைகள் இவரை வந்து ஈர்க்கப்பட்டு இவர் வந்து பொதுநிலை சகோதரராக சேர்றாரு அவர்கிட்ட. ஸோ ஃப்ரான்சிஸ்கன் பொதுநிலை சகோதரராக வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அங்கே இவர் நிறைய தொழில்நோயாளிகளுக்கெல்லாம் வந்து சேவை செய்கிறாரு. தொழிலாளிகள் உதவி பண்ணுறாரு. அப்புறம் வந்து அங்கே நிறைய கடினமான வேலைகளை வந்து செஞ்சுட்டுருக்கிறாரு. இதை பிடிக்காத அந்த பிலிப்பைன்ஸ் நாட்டு அரசன் வந்து என்ன பண்ணுறாருன்னா 1592ஆம் ஆண்டு இவரை மாதிரி இருக்கக்கூடிய பல அந்த சேவை செய்கிற கிறிஸ்தவர்களை வந்து கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறான். அங்கே சிறையிலையும் இவர் வந்து ரொம்ப பக்தியான வாழ்க்கை வாழறாரு. ஆண்டவருக்கு பிரியமானவராக வாழறாரு. 24 மணி நேரமும் ஆண்டவரை பற்றி மட்டுமே யோசிச்சுட்ருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஒரு ஒரு பர்ட்டிகுலர் நாள் வந்து இவர் கூட இருக்கிற அந்த சகோதரர்கள் மொத்தம் 26 பேர் கைது செய்யப்படுறாங்க. 1597ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு இவங்களில் இருக்கிற எல்லாரோட இடது காதுகளை வந்து வெட்டுறாங்க. இவரோட காதும் வெட்டப்படுது. அந்த காதுகளெல்லாம் எடுத்து பாதுகாத்து வச்சுருக்குறாங்களாம். அந்த 26 பேரோட காதுகளும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த புனிதர் வந்து அங்கேருந்து சிலுவையால் அறையப்படணும்னு சொல்லி இவர் போகிறாரு. இவர் போய் இவருக்கு ஒரு சிலுவை கொடுக்குறாங்க. அந்த சிலுவை கட்டி தழுந்து முத்தமிட்டு அவர் வந்து அங்கே இருக்கிறாரு. அங்கே சிலுவையில் இவர் அறையப்படுறாரு. அறையப்பட்டு இவருடைய இதயத்தில் வந்து 2 முறை ஈட்டியால் குத்தப்படுது. நிறைய இரத்த இழப்பு ஏற்படும் போதும் கடைசி நிமிஷம் வரைக்கும் சாகும் வரை இறைப்புகழ் பாடிக்கிட்டே இருந்து இறக்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு மகா புனிதர். இவருக்கு வந்து ஆக்சுவலாக வந்து புனிதர் பட்டம் வந்து 1862ஆம் ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பயசால் வந்து கொடுக்கப்படுது. ஸோ இவர் வந்து இவரோட திருத்தலங்கள் வந்து முக்கியமாக வந்து
வசையில் இருக்குது. இவர் வந்து பாம்பே உரை மாவட்டத்தின் பாதுகாவலராக இருக்கிறாரு. இவரோட திருவிழான்னு பார்த்தா பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வருது. ஸோ இப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு இந்திய புனிதர், வேத சாட்சியாக மரித்தவர், இயேசுக்காக உயிர் கொடுத்த முதல் புனிதர் 15ஆம் நூற்றாண்டில். இப்போ இருந்து 5 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வந்து ஆண்டவர் மேலே அதிகமான பக்தியில் கிறிஸ்தவ நம்ம இந்தியாவில் இருந்திருக்கிறாரு. ப்ரைஸ் த லார்ட். இந்த சேனலை நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வியூ பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. ஆனால் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வியூ பண்ணிங்கனாக்கா இன்னும் நிறைய பேருக்கு இது போய் சேரும். ப்ரைஸ் த லார்ட்.